வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் பிரெட் ஆம்லேட் சாண்ட்விச் இது எப்படி செய்கிறது பார்க்க போகிறோங்க. ஹெல்த்தி அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. அண்டு குயிக்காக நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் கூட இது செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்ப கிட்ஸ் ஃபேவரேட் டிஷ்ஷுங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் கடலை மாவு 1 கப் எடுத்துக்கிறோம். அரிசி மாவு 1/2 கப் எடுத்துக்கிறோம். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி அண்ட் 1 டீஸ்பூன் மிளகு பொடி. இப்போது இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கலந்து விட்டுக்கிறோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் கலந்துக்கோங்க. ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தின்னாக இல்லாமல் ஒரு மீடியம் ப்ரப்போர்ஷனுக்கு அந்த மாவை நம்ம கலந்து விட்டுக்கிறோம். இப்போ 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுதாங்க பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு வரணுங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுறோம். அது பொரிஞ்சு விட்ட பிறகு ஒரு பொடியை நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணுறேன். அண்டு ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது. இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியை நறுக்கி போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு கிடையாது. கொஞ்சம் கொத்தமல்லியை நறுக்கி போட்டுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மிக்சரை கொண்டு இந்த வதக்கணத்தை கொண்டு நம்ம அந்த மாவில் கலந்துடணுங்க. கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி ரெசிபிங்க. நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு சீக்கிரமாக செஞ்சு கொடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுக்கலாம். டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கும் செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸும் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் பேன் வச்சு நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாங்க. நம்ம ப்ரெட்டை வச்சு தான் இது பண்ணுறோம். அதாவது எக் இல்லாமல், எக்குக்கு பதிலாக எக்கு சாப்பிடாதவங்க அவங்க செஞ்சு சாப்பிட்லாம். எக்கு இல்லை என்ற பட்சத்தில் இதை மாதிரி சப்ஸ்டியூட்டாக இதை வச்சு செஞ்சு சாப்பிட்லாம். இது எக்கு என்ன டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த டிஷ்ஷு. இப்போ 2 பக்கம் திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் ஆயில் விட்டு மறுபடியும் திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டில் கார்போஹைட்ரேட் இருக்குது. அண்டு கடலை மாவில் பேசன் ஃப்ளாரில் கண்டிப்பாக ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ ரெண்டுமே நமக்கு தேவையானது தாங்க, அவசியமானது. இப்போ அந்த ப்ரெட்டில் அந்த கடலை மாவு, அந்த மாவு இருக்கு இல்லைங்களா, அந்த பேட்டர், அதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். ஒரு கரண்டி விட்டு அப்படியே ரொம்ப ஜென்டிலாக பண்ணணும். இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கும் என்னோடய நன்றி. இப்போ மெதுவாக ஃப்ளிப் பண்ணணுங்க, திருப்பி போடணும். அது யாருக்கு என்ன கம்ஃபர்ட்டோ, ஸ்பூனாக இருந்தாலும் சரி, ஃபோர்க்காக இருந்தாலும் சரி, ஜல்லிக்கரண்டி இருந்தாலும் சரி, தோசை திருப்பியாக இருந்தாலும் சரி திருப்பி போட்டுக்கலாம். ஆனால் ஜென்டிலாக போடுங்க. இப்போ திருப்பி போட்ட பிறகும் மறுபடியும் இந்த சைடு அடுத்த சைடும் நம்ம மாவை ஸ்ப்ரெட் பண்ணுறோம் ஒரு கரண்டி விட்டு. இப்போ 2 பக்கமும் நல்ல சாண்ட்விச் மாதிரி அந்த ப்ரெட்டு நடுப்புற இருக்கும். 2 பக்கமும் அந்த கோட்டிங் இருக்குங்க. நம்ம மாவு ஸ்ப்ரெட் பண்ணோம் இல்லைங்க, அந்த கோட் இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்டமக் ஃபில் ஆகும் பசி நேரத்துக்கு. 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம எடுத்துடலாங்க. நல்லா குக்கான பிறகு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க அது.
வெஜ் பிரெட் ஆம்லேட் சாண்ட்விச். இது வெஜ் பிரெட் ஆம்லேட்டு. வெஜ் ஆம்லேட் ஏன் சொல்கிறேன்னா, இது எக் இல்லாமல் ஆம்லேட் டேஸ்ட்டுக்கு நம்ம கொண்டு வரதால் வெஜ் ஆம்லேட் சொல்கிறோங்க. நம்ம குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது கிட்ஸ் ஃபேவரேட் டிஷ் இது. இதை வந்து நம்ம நல்லா கட் பண்ணிக்கலாம். டயக்னலாக கட் பண்ணிக்கிட்டு சாஸ் டொமேட்டோ கெச்சப் வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம எங்கன்னா வெளியில் போயிட்டு வந்து எமர்ஜென்சிக்கு எதுவும் சமையல்லாம் செய்கிறதுக்கு டைம் ஆகுது, அப்போது அந்த மாதிரி ஒரு டைமில் இப்படியெல்லாம் இந்த மாதிரி ப்ரெட் வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம். குயிக் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க இது. டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு வயிறும் ஃபில் ஆகும். ஹெல்த்தி அண்ட் நியூட்ரிஷியஸ் ஆல்சோ. நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெஜ் ஆம்லேட் சாண்ட்விச்சுங்க. இதுக்கு டொமேட்டோ கெச்சப் சூட்டபிளாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.